ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் நான்வெஜ் லவரா? அப்போ கண்டிப்பாக இட்லி கறி குழம்பு காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்காது. குயிக்காக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்ம வறுத்து பேஸ்ட்டாக தாங்க அரைச்சி குழம்புல ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சிக்கனுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் கடாயில் நல்லெண்ணெய் விட்டு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், அந்த மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாமே போட்டு வதக்கிட்டு, தக்காளியுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் இல்லாததுனால சூடாக அரைச்சிட்டோம். பட் நீங்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணாதீங்க. நல்லா ஆற விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோடனே தாளிப்பு போட்டு அதுவுமே பொரிஞ்ச உடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறோம். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியிலே சிக்கன் நல்லாவே வெந்து வந்துடும். ஸோ நம்ம நல்லா வதக்கி விட்டால் போதும். அந்த தண்ணி ஃபுல்லாக வர ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள்தூள், வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா தூள், அப்படி இல்லைன்னா கரம் மசாலா தூள் எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடும்போது கடைசியாக ஒரு எண்ணெய்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையுமே ஃபுல்லாக ஆட் பண்ணி அந்த சிக்கன் கூட நல்லா கோட் ஆகட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு கிரேவி இதுவே போதும்னா கொஞ்சம் நல்லா வெந்து நம்மளுக்கு கிரேவி செட் ஆன உடனே நம்ம நிறுத்திக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு எனக்கு கொஞ்சம் குழம்பா வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு கொதி வந்த உடனே தட்டு போட்டு மூடி வச்சு அது நல்லா கொதிக்கட்டும்னு அப்படியே விட்டுருங்க. சிக்கனும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். எங்களோட சிக்கன் கிரேவி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அதனோட அந்த ஆவி பறக்க அந்த ஸ்மெல்லும் அந்த அரோமாவும் செம்மையாக இருந்துச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு தூவி விட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. எங்களோட டின்னர் இட்லி கறி குழம்பு செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நம்ம வாழ்கிறதே எதுக்குங்க? சாப்பிட்றதுக்காக தான். கண்டிப்பாக நீங்களும் டேஸ்டியாக நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. பாய்.